மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரி வாரி. முழுக்க முழுக்க அங்க குடும்பத்தை கெடுத்தது 2 பேர் சார். 2 பேர் குடும்பத்தை கெடுத்தது. ஒன்னு புஷியானது, இன்னொன்னு ஜெகதீஷ் பழனிசாமி. நான் சொல்றேன், அவன் என்ன வேணா பண்ணிட்டேன். சங்கீதா மிக மிக காலதாமதம், மிக மிக பொறுமைசாலி, ரொம்பவும் பொறுமைசாலி. எவ்வளவு சகிச்சுக்கணுமோ அவ்வளவு சகிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு தகவல் இருக்கு. ஒரு வீட்டையே கிளப்பா மாத்திட்டான் சார். அந்த பனையூர் வீடு கிளப். அவர் மண்ணோயாளி சார். அவன் ஈகோ பிடிச்சவன். எவ்வளவு பொறுமையா இருக்க முடியும், பொறுமையா இருந்துச்சு அந்த பொண்ணு. சும்மா சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு. யாரும் நாக்கு மேல பல்ல போட்டு யாரும் பேசக்கூடாது. அவ்வளோ நிதானம் மகளுக்காக, மகனுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் மகன் சாப்பிட்டானா இல்லையா போனானா எதை பற்றியும் கவலை கிடையாது விஜய்க்கு. ஆமா, கிடையாது. மகள் சாப்பிட்டாரா இல்லை கிடையாது. 6 மணியானா போதை. ஒப்பனா சொல்றேன் நான், என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு. 6 மணியானா போதை. எல்லாம் இந்த பக்கம் அப்பா அம்மாவும் விட்டுற, அந்த சைடுல பார்த்தீங்கன்னா மனைவியும் விட்டுற, பிள்ளைகளையும் விட்டுற. அந்த பையன் நுங்கம்பாக்கத்தில் தனியா இருக்கிறான், அவங்க லண்டன்ல இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், அதை பத்தி என்னைக்காவது பேசியிருப்பியா நீ? சொல்லுங்க. வீட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் கட்சி, நீ அதுலயாவது முழுமையா ஈடுபடுறியா? அதுவும் கிடையாது. பனையூருக்கு எப்போ ஒரு முறை வர, என்னைக்கோ ஒரு நாள் மீட்டிங் போற, கேட்டா என்ன மீட்டிங் பேச விட மாட்டேங்கிறான்ற. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கான கிளப் ஆயிடுது சார். இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷமா நடக்குது. லியோ படம் வர்றதுக்கு முன்னாடியே நடக்குது. இதெல்லாம் 4 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. 2020க்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அதனால இது அவங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருந்தாங்கன்னா, பல தடவை நான் பேசியிருக்கேன். ரூட்னு ஒரு அமைப்பு, அந்த ரூட்ன்ற அமைப்பு யார் தலைவர், யார் அதுக்கு முக்கிய இன்சார்ஜ்? ஜெகதீஷ் பழனிசாமி யாரு? இவன் பினாமி, இவனுக்கு பிஆர் எல்லாமே அவன் தான். மேனேஜர் அமைப்பு என்ன பண்ணும் சார்? நடிகைகள் ஒரு 25-30 நடிகைகளை நம்ம உறுப்பினர் மாதிரி சார். அவங்க கிட்ட மொத்தமா கால் ஷீட் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மாரி சார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே விஜயை பற்றி பல விஷயங்கள் வெளிவந்தது. நடிகைகள் குறித்தான விவாதம் அது. இவர் அந்த நடிகை கூட இருக்காரு, அந்த நடிகைக்குள்ள கிசுகிசுக்கப்பட்டது, அவரோட காரெல்லாம் நண்பர்களோட வீட்டில் பார்க் பண்ணுறாங்க. ஸோ பல தரப்பட்ட நடிகைகளை பற்றியெல்லாம் வந்தது. ஸோ அதை விஜயும் பெருசாக பொருட்டு எடுத்துக்கல, நடிகைகள்கிட்டும் பெருசாக பொருட்டு எடுத்துக்கல. இதெல்லாம் ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கடந்து போயிட்டாங்க. இப்போ அரசியல் தளத்தில் வந்த பிறகும் ஒரு சில சர்ச்சை அந்த நடிகைகள் மீதான குறித்து விமர்சனம் வந்தது. ஸோ 2 பேருமே அதெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. சொல்ல இது ஒரு அவதூறு தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கடந்து போயிருந்தாங்க. இப்போ அவர்கள் மனைவியே இது உண்மைதான் அப்படின்ற வகையில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல விஜய் அரசியலுக்கு தகுதியான நபரான்னு பார்க்கணும். நீங்கள் அரசியலுக்கு தகுதினா என்னெல்லாம் தகுதின்றதை முதல் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு தோணுதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அது எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு பொது சேவையில் அவருடைய பங்களிப்பு என்னன்றது இருக்கலாம். இப்படி பல பெரிய லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன நீங்கள் குறிப்பெடுப்பீங்கன்னா, அவருடைய தனி மனித வாழ்க்கை எப்படி அப்படின்றது ஒழுக்கம். நீங்கள் சொல்லலாம் அவர் இப்படி இவர் இப்படிலாம் கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு மாற்று அரசியல் நீங்கள் சொல்லலாம் கூட, மாற்று முறை அரசியல் நீங்கள் சொல்லலாம் கூட, ஒரு மாற்று அரசியல் நான் தரேன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறது மாற்று முறை அரசியல். இப்போ சீமான் அவர்கள் தரது மாற்று முறை அரசியல் சொல்கிறாரு. நீங்கள் மாற்று அரசியல் தரீங்க. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று நான் சொல்லிட்டு நீங்கள் வரீங்கன்னு போது, கடந்த காலத்தில் இருக்கிற அந்த கதைகள்லாம், அந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் புதிய ஒரு மனிதராக, ஒரு புதிய தலைவராக நீங்கள் உருவெடுக்கிறீங்கன்னு சொன்னால், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது தனி மனித ஒழுக்கம். செல்ஃப் டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இவருக்கு அது இல்லைன்றது பல கட்டத்தில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு உள்ள பெண் தொடர்பு தான். இதை நான் சொல்லும்போது பலரும் என்னை சகட்டு மேனிக்கு என்னை ஏன் நேற்றைய வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா என்னை எவ்வளோ தரம் தாழ்ந்து விமர்சனமோ பண்ணணுமோ அப்படி பண்ணாங்க. நேற்று இரவு நான் யோசித்தேன் சொல்லிட்டு. என் வீட்லேயே கூட நான் பேசினேன். என்னன்னு கேட்டேன்னா, நீங்கள் நாங்கள் எப்போவுமே நானும் என் மனைவி ரொம்ப நாங்கள் நெருக்கமாக அந்யோன்யமாக நாங்கள் பாசத்தில் இருப்போம். அப்போ பேசும்போது என்ன சொன்ன கேட்டால், ஒருவேளை இந்த மாதிரியான இந்த கமெண்ட்டுங்கெல்லாம் படித்தா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாகரிகமாக சொன்னேன். இது ஏன்னா ஒருத்தன் போட்டிருந்தான், இவர் மனைவி இவர் விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி போட்டிருந்தான். ஒரு பையன், யாரோ ஒரு பையன், டிவி காலர் பையன் தான். ஆனால் நான் கேட்டேன், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காங்கண்ணே, எந்த நாய் இது சொல்லிச்சுன்னு சொல்லி இப்படியே கேட்டாங்க.
இந்த நாய் செருப்பால் அடிக்க வேண்டியது யாருன்னு இல்லை யாரோ ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இது வந்து ஒரு விஷயம் சொல்ல சார், நான் ஏதோ பெருமைக்காக சொல்லணும்னு நினைக்காதீங்க. கருத்து வேற்றுமைகள் என்பது வேறு. அந்த கருத்து வேற்றுமைகள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சின்ன உரசல்கள் வரும் குடும்பத்தில். எல்லா குடும்பத்தையும் வருது, எல்லா கணவன் மனைவிக்கும் சின்ன சின்ன உரசல் இருக்கும். ஆனால் எது வந்து பிளவு கொண்டு போயிடும், பிரிவுக்கு கொண்டு போயிடும் சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்கும் போது, அல்லது ஒரு மனைவி இன்னொரு ஆணோட தொடர்பு வச்சிருக்கும், அப்போ தான் வந்து இந்த செப்பரேஷன்றதே வந்து அப்போ தான் வரும். அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன குடும்பங்களில் சின்ன சின்ன வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் ஏதாவது இவனுக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் சின்ன சிகரெட் பிடிக்கலாம், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை வந்து உறவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு அதிகமாக கொடுத்தனா, அக்கா வீட்டுக்கு அதிகமாக கொடுத்தனா, எனக்கு சம்பாத்தியத்தை கம்மியாக கொடுக்கலாம், மனைவி கிட்ட வந்து இந்த மாதிரியான குடுக்கல் வாங்க இது மாதிரி இருக்கும். ஆனால் எது பெரிய பூதாகரமாக வெடிக்குன்னு கேட்டிங்கன்னா, என் கணவன் எனக்கானவன், என் மனைவி எனக்கானவள், அதில் வந்து பங்கம் ஏற்படும் போது யாராக இருந்தாலும் வெடிச்சு செதறுவாங்க. என்னை கேட்டால் சங்கீதா வந்து மிக மிக காலதாமதம், மிக மிக பொறுமைசாலி, ரொம்ப பொறுமைசாலி. எவ்வளோ சகிச்சுக்கணுமோ அவ்வளோ சகிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு தகவல் இருக்கு. ஒரு வீட்டையே கிளப்பா மாத்திட்டான் சார். அந்த பனையூர் வீடு வந்து கிளப்பு. அது இல்லாமல் தன்னோட கணவரோட இமேஜ் உடையக்கூடாதுன்றதுல கவனமாக சார். அந்த பெண் வந்து ஈழப்பெண் சார், மாவீரனுடைய வளர்ப்பு சார், வார்ப்பு சார், ஈழத்து வார்ப்பு, மாவீரனுடைய வளர்ப்பு. எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும், பொறுமையாக இருந்துச்சு அந்த பொண்ணு. சும்மா சொல்லக்கூடாது, அதெல்லாம் யாரும் நாக்கு மேலே பல்ல போட்டு யாரும் பேசக்கூடாது. அவ்வளோ நிதானம் மகளுக்காக, மகனுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் வந்து மகன் சாப்பிட்டானா இல்லையா போனானா எதை பற்றியும் கவலை கிடையாது விஜய்க்கு. ஆமாம் கிடையாது. மகள் சாப்பிட்டாரா இல்லை கிடையாது. 6 மணியானா போதை. ஒப்பனா சொல்கிறேன் நான், என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு. 6 மணியானா போதை. ஒரு அரசியல் கட்சின்ற பேரில் வச்சுக்கிட்டு நீ அழிச்சாட்டிங் பண்ணிட்டு அவனை குறை சொல்கிற, இவனை குறை, மூத்த தலைவர்கள்லாம் கேவலமாக பேசுறது. பால் டப்பா உருட்டுனன்னு பேசுனேன், பால் டப்பா உருட்டுனேன். இப்போ பார்த்தியா உன் வாழ்க்கையே உருளுதீங்க. தப்பு சார், யாரையுமே எகத்தாளமாக பேசக்கூடாது சார். நான் வந்து நீங்கள் பேசலாம், நீங்கள் நினைக்கலாம் சார், நீங்கள் கூட பேசும்போது ஒருமையில் பேசணும் சார், அது என் இயல்பு சார். ஒருமையில் பேசுனா இல்லை. பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்க என்னோட நண்பிகள் பேசுறாரு, பெண் பிள்ளைகள் சார், அதெல்லாம் எல்லாமே சொல்ற விஜய் அவனோட பொண்டாட்டிக்கே பார்த்தீங்கன்னா சுதந்திரம் தரல அப்படின்ற அளவுக்கு. அதுதான் சார் உண்மை சார். அதுதான் சுதந்திரம் பறிக்கப்பட்டது, பொருளாதார அடிப்படையில் இதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது பல விஷயங்கள் சொன்னாரு சார். எல்லா விஷயங்களும் விஜயால் நான் சித்திரவதை பண்ணியிருக்கின்ற அளவுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. அத்தனையும் உண்மை, அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. அவ்வளவு சகிப்பு. அதனாலதான் நான் இதெல்லாம் நான் பட்டியல் போட விரும்பல. இல்ல வெளியில ஒரு முகம் விஜய்க்கு, வீட்டு உள்ள ஒரு முகம், அது தன்னோட மனைவியிடமே தன்னோட குடும்பத்தோட அப்பாவை பத்தி ஒரு தடவை பெரிய ஒரு அவதூறை கிளப்பிட்டாரு. அரசியல் பத்தி பேசினா உங்களே கைது பண்ணுவேன் அப்படின்ட்டு. இப்ப மனைவிக்கும் அதே நிலைமை தான் சார். அதுதான் சார் நான் சொல்றேன், ஆள தகுதி இல்லாதவன் நான் சொன்னா இல்லையா. எந்த வகையிலையும் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆள தகுதி இல்லாதவன் எதை குறிக்குது? அரசு தான் சொல்றேன் நான். வேற யாரும் ஆளுதுங்க. ஓ நீங்க வேற எங்கேயோ போறீங்க போல இருக்கு. நான் சொல்றது ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ண ஒரு அரசை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாதவன், ஆள தகுதியற்றவன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த குடும்பத்திலேருந்து நீங்கள் இவ்வளோ பெரிய வந்து நீங்கள் செப்பரேஷனை வச்சுக்கிட்டு இவ்வளோ சிக்கலை வச்சுக்கிட்டு எவ்வளோ இருக்குது தெரியுமா? தேர்தல் நெருக்கத்தில் சங்கீதா அவர்கள் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் யாரோட அழுத்தத்தின் காரணம், யாருடைய அழுத்தங்கள் இப்படி தான் நீங்கள் கதையை எடுத்து விடுவீங்கன்னு தெரியும். யாருடைய அழுத்தம் கிடையாது. அந்த அம்மா எடுத்த முடிவு இது எப்போவோ எடுத்துருக்கணும். ரொம்ப காலதாமதம்னா நிதானத்தில் இருக்கிறாங்க, ரொம்பவும் நிதானத்தில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாநிலத்தை ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்களே, அதுக்கு என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு? என்ன ரியாக்ஷன்? அது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சொந்த மனைவி எந்த ஒரு கணவனை பற்றி ஒரு தலைவரை பற்றியோ சொல்லாத தகவலை இவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி தான் சார் ஆகணும், சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லி தான் ஆகணும். எந்த தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் அதை வந்து எந்த தலைவராக இருந்தாலும் சரின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அதை சால்வ் பண்ண பார்ப்பாங்க, பிரச்சனையை முடிக்க பார்ப்பாங்க. நீ எல்லாம் இந்த பக்கம் அப்பா அம்மாவும் விட்டுற, அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி, அதாவது மனைவி விட்டுற, பிள்ளைகளையும் விட்டுற. அந்த பையன் நுங்கம்பாக்கத்தில் தனியாக இருக்கிறான், அவங்க லண்டனில் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும். அதை பற்றி என்னைக்காவது பேசியிருப்பியா நீ? சொல்லுங்க. வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து அரசியல் கட்சி, நீ அதுலேயாவது முழுமையாக ஈடுபடுறியா? அதுவும் கிடையாது. பனையூருக்கு எப்போ ஒரு முறை வர, என்றைக்கோ ஒரு நாள் மீட்டிங் போகிற, கேட்டால் என்ன மீட்டிங் பேச விட மாட்டேங்கிறான்ற. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கான வந்து கிளப் ஆகிடுது, வீடே கிளப்பு. குடும்ப நடத்துற இவருக்காக கிளப்பா இல்ல எல்லாரையும் வரைக்கும் சார். முழுக்க வந்து 6 மணிக்கு மேல ஒரு போதையில் இருக்கிற மனிதர் சார் இருந்தாலும் விஜய். சங்கீதாக்கு இந்த தொடர்பு பத்தி எப்போ தெரிஞ்சிருக்கு சார்? சார் இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நடக்குது. இது லியோ படம் வர்றதுக்கு முன்னாடியே நடக்குது. இதெல்லாம் 4 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. 2020க்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அதனால வந்து இது அவங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருந்தாங்கன்னா பல தடவை நான் பேசியிருக்கேன். ரூட்னு ஒரு அமைப்பு, அந்த ரூட்ன்ற அமைப்பு யார் தலைவர், யார் அதுக்கு முக்கிய இன்சார்ஜ்? ஜெகதீஷ் பழனிசாமி யாரு? இவன் பினாமி,
இவனுக்கு பிஆர் எல்லாமே அவன் தான். ரூட் மேனேஜர் அமைப்பு என்ன பண்ணும் சார்? ரூட் நடிகைகளை வந்து ஒரு 25-30 நடிகைகளை வந்து மெம்பர் ஆகிற உறுப்பினர் மாதிரி சார். அவங்க கிட்ட மொத்தமாக கால் ஷீட் வந்து அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு கால் ஷீட் பேசுறது ஒரு புரோக்கர் மாதிரி, ஒரு மீடியேட்டர் மாதிரி, அந்த நடிகைகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு மீடியேஷன் மாதிரி மொத்தமாக வந்து நடிகருடைய கால் ஷீட். இப்போ ஒரு குறிப்பிட்ட நடிகையோட கால் ஷீட் வேணும்னா, இப்போ மமிதா பைஜுவோட கால் ஷீட் வேணும்னா நீங்கள் வந்து அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட தான் போய் கேட்கணும். ஜெகதீஷ் பழனிசாமி யார்? விஜயோட பினாமி. இல்லை, நடிக்கிறதுக்கான கால் ஷீட்டா இதுக்கான கால்? நீங்கள் நடிக்கிறதுக்கான கால் ஷீட்டுகளை நீங்கள் எதுக்கு வேணாலும் எடுத்துங்க. வியாபாரம்னு சொல்லிட்டோம் பொதுவாக, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியது தான். நடிகை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சங்கீதா அவர்கள் விஜய் கிட்ட இருந்து எனக்கு அழுத்தம் வந்ததுன்னா அந்த நடிகைகளோட பேரையும் வெளியிடுவேன் அப்படின்னு வெளியே வந்துடும் சார். அது வெளியே வந்துடும் சார். இன்னும் எத்தனை நாள் வரும்? வந்து எப்போலாம் சொல்லுவாங்க அவங்க. அழுத்தம் வருதுன்னா என்ன சொல்ல, மிரட்டலோ உருட்டலோ எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க. முழுக்க அங்க குடும்பத்தை கெடுத்தது 2 பேர் சார். 2 பேர் குடும்பத்தை கெடுத்தது. ஒன்னு புஷியானது, இன்னொன்னு ஜெகதீஷ் பழனிசாமி. நான் சொல்றேன், அவன் என்ன வேணா பண்ணிட்டேன். ஏன் அந்த நடிகைகள் பேர் சொல்ல மாட்டீங்க சார்? திருப்பி நான் சொல்றேன்ல சார், ஏற்கனவே இருக்கிறது தான் சார். இது ஏற்கனவே வந்து இதே வந்து த்ரிஷா, இப்பதான் த்ரிஷா பேரை சொன்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே? இல்ல த்ரிஷா மட்டுமே காரணம். த்ரிஷா இல்ல சார், த்ரிஷா பேரை சொன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது த்ரிஷா மட்டுமே காரணம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அவங்களே சொல்லிடுவாங்க சார். அதை அவங்களே சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் ஊருக்கே தெரிஞ்சதுதான், உங்களுக்கும் தெரிஞ்சதுதான், என் மூலமா தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் போறீங்க, அவங்களே சொல்லிடுவாங்க. இல்ல, அந்த ஒரு ஆள் தான் காரணமா இருக்குமா? இன்னும் பெரிய அவங்க சொல்லுமோ தெரிய வரும். அது அவங்க சொல்லுமோ தெரிய வரும். ஏற்கனவே எங்க ஊரே பேசிட்டு இருக்குது, உங்களுக்கு மட்டும் வந்து புரியலன்னு சொன்னா எப்படி? அப்ப அரிதான் வீக்கா இருக்கிறாருங்க. ஒருவேளை நீதிமன்றம் இவங்களை இணைந்து வாழ சொல்லி ஒரு டிசிஷன் அதெல்லாம் இப்பெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இல்ல, கேஸ் நடக்கும். இருக்கும் பட்ஜெட்டில் சங்கீதா மனமாற்றத்துக்கு வருவாங்களா? இல்ல, நான் என்னுடைய விருப்பம் கேட்டேன், எந்த விவாகரத்தும் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். எப்பவுமே நடக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். அவங்க சொல்லக்கூடிய அலிகேஷன் பார்த்தீங்கன்னா விஜயால் அனுபவிக்க கூடாத அனைத்து ஆமா சார் சித்திரவதைகளும் அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. உண்மை எல்லாம் அனுபவிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க பொங்கி எழுந்துட்டாங்க, அவ்வளோதான். பொங்கி எழுந்துட்டாங்க. எல்லாம் ஏற்கனவே நான் சொன்னேன், எஸ்எஸ்சி வந்து சரியான நபர். என்ன செய்யணும்? நேராக அங்கே போயிட்டு செருப்பை கட்டி அடிக்கணும். அந்த ஜெகதீஷ், புஷையானது, இவனெல்லாம் அடிச்சு துரத்தணும் அங்கேருந்து. அவங்களால தான் கெட்டது. 2 பேரால கெட்டது. தந்தைக்கும் பவர் இல்ல அங்க, தாய்க்கும் பவர் இல்ல சார். அங்க வந்து தந்தை சார், பேரண்ட்ஸ் ஒழுங்கா, இப்போ நல்லா சொல்றேன் கேட்டுக்காரு ஹரி, பேரண்ட்ஸும் சரியில்லை. பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம் சார். பெற்றோர்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அலட்சியமாக இருந்தாங்க. உண்மை இது. மகன் எடுக்கிற முடிவு தவறான முடிவுன்னு கூட பெற்றோர் சொல்லணும். எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மருமக கைவிட்டக்கூடாது. நம்ம பேரம்பேத்தியிருக்கு பின்னாடி வெறும் வந்து மருமகளோட பிரச்சனை இருக்கலாம், ஆனால் பேரம்பேத்தி இருக்காங்க. எஸ்எஸ்ஏ ஒழுங்காக இதில் சரியாக நடந்துக்கல சார். ஏன்னா அவருடைய பேச்சை இவன் கேட்கல. எடுத்தெறிஞ்சு பேசுறது எல்லாமே புஷியானது மூலமாக நடந்துட்டு இருந்துச்சு சார். மீடியேட்டர் அது வெடிச்சு வெளியே வந்துருச்சு, அவ்வளவுதான். சங்கீதாவோட இந்த அறிவிப்பால் தாவேகா கட்சிக்கு ஏதாவது ஒரு பின்னாடி இருப்பா? விஜயோட ஊத்தி மூட வேண்டிய அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். அது ஒரு பெரிய கட்சி, அது வேற எதிர்காலம் ஒன்னும் பாதிக்காது. 2026 நல்ல நாள் தேர்தல் வரும், நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைக்கணும் சார், அவ்வளவுதான் சார். நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைக்கணும். இல்ல, பெண்கள் ஓட்டுல பின்னாடி கிழிச்சார். பெண்கள் ஓட்டு அதான் சார் தருதலைங்க எல்லாமே. பெண்கள்லாம் சொல்லாதீங்க. எக்ஸாம் எழுதாம நான் வந்து விஜய் பார்க்க வந்து பேசுது, என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்குன்னு பேசுது. அதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்க. அவங்க எல்லாம் இதெல்லாம் ஏமாற்றம் சார். சார் ஒரு நல்லா புரிஞ்சுங்க சார். இதெல்லாம் வந்து காற்றடிச்சா பறக்கிற கூட்டங்க. இதெல்லாம் இந்த பூந்தியை வீசி எறிஞ்சிங்கன்னா காக்காங்க வந்து உட்காரம், பூந்தி வந்து சாப்பிட்டோன்னு கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் நிற்காது. ஃப்யூச்சரில் நான் சொல்லுங்க, நீங்கள் ஒரு தலைவனாக நீங்கள் நடந்துக்கணும்னு சொன்னால், நான் எத்தனையோ தூரம் படித்து சொன்னேன் ஜான் ஆரோக்கியத்தை. குடும்பத்தை சேர்த்து வைக்க பாருங்க சார். அது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார் அவரே. கேட்க சொல்லுங்கள், எதிர்க்க பேசலாம் சொன்னேன். நான் ஒரு ஃபோட்டோ வெளியிடுங்கன்னு சொன்னேன். ஒரே ஒரு ஃபோட்டோ முடியாதுன்னு சொல்லணும். இப்போ விஜய் அதுக்கு இறங்கி வரல சார். இறங்கி வரல சார். அவனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கணும். அவனுக்கு ஏற்றது அவன் வந்து பேசலாம். அவனுக்கு முரணாக பேசணும்னா அவன் இருக்க மாட்டான். அங்கேருந்து ஜான் ஆரோக்கியம் தூக்கிடுவார். அதான் நடப்பான், அதான் செய்வான். அப்படிப்பட்ட ஆள் சார் அவன். சர்வாதிகார சிந்தனை உள்ளவன் சார் அவன். அதனால தான் நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் சொல்கிறேன். அவனை பற்றி முழுமையாக ஆய்வு செஞ்சுட்டு தான் நான் பேசுகிறேன். அப்போ விஜய் யார் பேச்சு கேட்டு இப்போ எல்லா முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு சார்? எல்லா முடிவும் அவனுக்கு தான் சார் முடிவு. அவனுக்கு ஏற்ற மாதிரி முடிவு ஆலோசனை சொல்லணும். அவனுக்கு தோதா சொல்லணும். சார் நான் டெத் ஆகிடுச்சு, நான் சாவுக்கெல்லாம் வரமாட்டேங்க. சரி சார், நீங்கள் வரவேணாம் சார். சார் இங்கே இந்த சம்பவம் இருக்குது சார், இங்கே போகணும் சார். இல்லை நான் அதுக்கு வரமாட்டேங்க. அப்படி தான் எல்லாம் கெஞ்சணும். இப்போ நான் கேட்குறேன், இந்த நல்ல கண்ணு ஐயா இறந்துட்டார்ல, அதுக்கே அவங்க கெஞ்சி கூப்பிட்டுருவாங்க. சார் கொஞ்சம் வந்துருங்க சார். இல்லை அங்கே நான் வரமாட்டேன். அவன் ஒரு மண்ணோயாளி சார். அவன் ஈகோ பிடிச்சவன், அட்வைட் பிடிச்சவன். சங்கீதாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தாவேகாவுக்கு ஒரு புதிய மகளிர் அணி தலைவியோ வர வாய்ப்பு இருக்கா? விஜய் இப்படியோ இதை உண்மையாக்கி ஒரு மகளிர் அணி தலைவியோ உள்ள கொண்டு வருவாரா? எனக்கு தெரியல சார், எனக்கு தெரியல. ஆனால் ஏன்னா சினிமா உலகத்தில் எது வேணால் நடக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எது வேணால் நடக்கலாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து ஒரு சிலர் வந்து ஜெயலலிதா நினைப்பில் தானே இருக்கிறாங்க. அது சங்கீதா வாயிலே வரட்டும்னு பார்க்குறேன். வந்துடும்
கூடிய சீக்கிரம் வந்துடும். நான் ஒரு ஆள் தானே சார் பேசிட்டு இருந்தேன். நீங்களாம் அப்போலாம் அந்த கேள்வி கேட்ட போதெல்லாம் நீங்கள் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை பேசாதீங்கன்னு சொல்லிங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க. அவர் தனிப்பட்ட வாழ்க்கை பேசாதீங்க. நான் தானே பேசிட்டே இருந்தேன். குடும்பத்தோடு சேர்ந்துருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், நான் பேசிட்டே தானே இருந்தேன். நான் ஒருத்தன் தானே பேசினேன். இன்னைக்கு மட்டும் 50 ஃபோன் வருது எனக்கு. எது அந்த பொண்ணு நோட்டீஸ் கொடுத்த உடனே எனக்கு 50 ஃபோன் எனக்கு வருது. நான் ஒரு ஆள் தானே பேசிட்டு இருந்தேன். யாராவது பேசுனீங்களா? எதை பற்றியும் கவலைப்படல. கேஸை போடுறா பார்த்துக்கலாம், நீ என்ன வேணா பண்ணு, வெட்டுவியா பார்த்துக்கலாம், என்ன வேணா பண்ணு. நான் தானே பேசியிருந்தேன். குடும்பத்தோடு பிரியக்கூடாது நான் தானே பேசியிருந்தேன். யாருமே பேசவே இல்லையா? பல பேருக்கு யோசனை கேட்டேன். இவர் ஏங்க அவர் பர்சனல் லைஃப் பேசுகிறேன்? எத்தனை நாய் கேட்டு தெரியுமா? அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ஏன் பேசுகிறீங்க? தனிப்பட்ட நம்ம குடும்பம் தானே சார், எல்லாம் நம்ம குடும்பம் தானே சார். அந்த பிள்ளைய பார்த்தா நம்ம பிள்ளை மாதிரி தானே சார் இருக்குது. நல்ல பிள்ளை சார் அவன், தெரியுமா? ஜேசன் சஞ்சய், உண்மையாக சொல்கிறேன். பெண் குழந்தைக்கு வந்து இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பன் வந்து இந்த மாதிரி தப்பாக போகலாமா சார்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெண் குழந்தை சார், எல்லாம் வந்து கல்யாணம் வந்து படிப்பு முடிச்சு கல்யாணம் ஆகிற வயசு. இப்படியா நீ தருதலையாக இருப்ப? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வெடிச்சு வெளியே வந்துருச்சா? சொல்லுங்கள். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் கொஞ்சம் மிக்க நன்றி. நன்றி.